ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் இருக்க சிவிக்ஸில் செகண்ட் லெசன் இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மதங்கள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்வாங்க. இவங்க எல்லாத்தையும் சமத்துவமாக நிர்வகிக்கிறதுக்காக வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவைப்படுது. இந்த வழிமுறைகளையும் சட்டங்களையும் தான் நம்ம அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்மளோட அரசமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரோம். 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கம் வலுப்பெற்றிருந்திருக்குது. இந்த மாநாட்டை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26 தான் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது. நம்மளோட நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குற நோக்கில் இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் 389 உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1946 எவ்வளோ உறுப்பினர்களை கொண்டு அப்படின்னா 389 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்திருக்குது. இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது இல்லாமல் அந்த உறுப்பினர்களில் இருந்தவங்க யார் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருமே இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்திருக்காங்க. இந்த மன்றத்தில் மொத்தமாக 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 389 பேர். பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள் இதில் இருந்திருக்காங்க. 8 பேரை கொண்ட சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதோட தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்ததோட தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் தான் சட்ட வரைவு குழுவோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதோட ஆலோசகராக PN ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. தலைவர் யார்? அம்பேத்கர். ஆலோசகர் யார் அப்படின்னா PN ராவ். மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாங்க இந்த குழுவில்? 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த குழுவோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றிருந்திருக்குது. 1946 டிசம்பர் 9 அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வேலையும் தொடங்கியிருக்கிறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டம் எதையும் முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டுச்சு அப்படின்னா ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்பட மொத்தமாக 60 நாடுகளோட அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அதுக்கப்புறமா அதில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக வச்சு தான் நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த அரசமைப்பு சட்டம் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக 2000 திருத்தங்கள் அதில் மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா 2000 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த சட்டம் எழுதி முடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா இந்த சட்டம் எழுத ஆரம்பித்தது டிசம்பர் 9, 1946. மொத்தமாக 8 பேர் ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் உருவாக்கப்பட்டு அதோட தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆலோசகராக PN ராவ் இருந்தார். 1946 டிசம்பர் 9 எழுதுறதுக்கு தொடங்கியிருக்காங்க. இது எழுதி முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் ஆச்சு. 1949 நவம்பர் 26 தான் முழுமையாக இந்த அரசமைப்பு சட்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை நாடுகளோட
அரசமைப்பு சட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டு எழுதியிருக்காங்க 60 நாடுகள். இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க, மொத்தமாக 2000 திருத்தங்கள் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை வந்து எப்போ ஏற்றுக்குச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26. இந்த நாளை தான் வந்து நம்ம அரசமைப்பு சட்ட நாளாக வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றோம். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நவம்பர் 26ஆம் நாளை தான் வந்து நம்ம ஆண்டுதோறும் அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடி வர்றோம். இந்த அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா மொத்தமாக 64 லட்சம் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் வந்து நம்ம முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த முகப்புரை வந்து எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னா இந்தியாவோட இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இதோட வரையறையை பற்றி சொல்கிறது தான் வந்து முன்னுரை. இதைத்தான் வந்து நம்ம முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்குது. இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அரசமைப்பு சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு குடிமகன் ங்களுக்குமே வந்து மிக தேவையான உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு குடிமகனுக்குமே மிக தேவையான உரிமைகளை தான் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை. இந்த 6 உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகளாக அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட்டான இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருமே வந்து ஓட்டளிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்குது. எத்தனை வயசு ஆகணும்? 18 வயதான குடிமகன்களுக்கு வந்து ஓட்டளிக்கும் உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலர் வந்து தங்களோட குழந்தைகளை கல்வி வாய்ப்புகளுக்காக 6லிருந்து 14 வயசுக்குள்ள தரது வந்து அரசியல் சட்டம் வந்து தன்னோட கடமையாக அறிவிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையத் முகமது சதுலா, பில் மிட்டர், N. மாதவராவ், T.T.K., T.P. கேதன் ஆகிய சட்ட வல்லுநர்கள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்காங்க. இந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் மொத்தம் 8 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த 8 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இந்த குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க? B.R. அம்பேத்கர். நம்மளோட அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னாலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொன்னாலும் B.R. அம்பேத்கர் தான். நம்மளோட அரசியல் சட்டம் உருவானப்போ மொத்தமாக 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அரசமைப்பு சட்டம் வந்து 16/9/2016 வரைக்கும் மொத்தமாக 101 முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த பிரதிகள் வந்து இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் இருக்குது. அடுத்தது வந்து இதுக்கான மீள்பார்வை பார்க்கலாம். குடியரசு தினம் வந்து நம்ம எப்போ கொண்டாடுறோம்னா ஜனவரி 26. நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து கருத்துக்களையும் கொள்கைகளையும் வந்து கொண்டு இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரை என்ன சொல்லுது அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதையெல்லாம் வந்து வலியுறுத்துறது தான் வந்து அரசமைப்பு சட்டத்தோட முகவுரை. இதை வந்து முகப்புரை அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்து ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது. நம்மளோட நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமக்களுமே வந்து அவங்களோட மதத்தை பின்பற்றலாம். சட்டத்திற்கு முழு பொறுப்புடையதாக இருக்கிறது எது அப்படின்னா நிர்வாகத்துறை தான் சட்டத்திற்கு முழு பொறுப்புடையதாக இருக்குது. அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து மக்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. வயது வந்தோர் வாக்குரிமை, வயது வந்து 18 வயது அடைந்தவர்கள் எல்லாருமே வந்து வாக்களிப்பதற்கான உரிமையும் வழங்கப்பட்டிருக்குது. அனைத்து குடிமக்களுக்குமே வந்து சில அடிப்படை உரிமைகள் மட்டும் இருக்குது. ஓகே, இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் நவம்பர் 26. செகண்ட் ஒன், அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1949. மூணாவது ஒன், அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன 101.
அடுத்து 4வது கொஸ்டின், இஃது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னா ஓட்டுரிமை. 5வது ஒன், இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செகண்ட் ஒன், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர். 3வது ஒன், நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். 4வது ஒன், நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அடுத்து பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்.